News that is happening. So far, they could not come at a conclusion. They still continue the discussion. After the discussion, they come to some figure. They will come and brief you. DMK and Congress leaders are sitting inside. The discussion is on. They could not come to a number that is acceptable to both of them. They are still negotiating. Still discussions are on. Moment they conclude, they will come and declare it before you. So we heard that Congress is demanding for 20 seats in Pondicherry. Is it true? I will not deny anything that you are asking me, but they will come and talk to you. Sir, so you are the... Yeah, but discussion is going on. I should not make any statement outside when the discussion is going on. What is the demand, sir? Demand, you know it, no? You are just saying it. In Tamil Nadu, you asked around 35 seats and you got 28. That they are the leading in Tamil Nadu. But in Puducherry, what is your state, sir? See, the Puducherry discussion started with the Congress asking 21-9, whereas they were demanding 15-15. So discussion is on now. Okay. On this. Today nomination was started, sir. Who is leading? Who is leading? Who is going to be chief minister? The discussion is on. The future chief ministers are sitting. Future chief minister and future ministers are sitting inside and they are discussing about it. Who will lead the... The discussion is going on inside. Okay? Still now not decided. No, they will inform you. What is your favor, sir? What you are expecting? Final, what is your Every party expects that their party should get a bigger number. And in the alliance, every party sacrifice and come to some conclusion. That is what they are doing inside. Okay? Maybe good Thank for you. the people of Thank you. Puducherry only. ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்களே இவர் பேசிட்டார்ல இல்லை எங்களோட ஒன்றும் இல்லை பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது எத்தனை நம்பர்ஸ் நம்பர்ஸ் ஒன்றும் அதெல்லாம் பெருசு பண்ணல இல்ல அவங்க வந்து 20 தொகுதிகள் கேட்பதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. இல்லை அது இல்லை அது இல்லை நீங்க தலைமையிட தொடர்பா பேசி இல்லை இல்லை அது மாதிரி அவங்க 20 தொகுதி கேட்கவே இல்லை இல்ல அவரே என்ன சொல்றாரு யாரு? 21-9 நாங்க கேட்டோம் அவங்க 15 சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரீஷோட இல்லை அவர் சொன்னது தப்பு அவர் இல்லை அவங்க ஆசை சொல்லியிருப்பாங்க நாங்கள் 30 சீட்டு நிற்கணும் தான் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அதுவும் இல்லை இன்னும் அதெல்லாம் முடிவு தலைவர் தான் முடிவு ஐயா, எடுக்கணும். இன்றைய தினம் வந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கு. ஆமா, ஆமா. குறைந்த நாட்களே இருக்கு. ஆமாம் இந்த ஆமாம் நிலையில எப்ப பேச்சுவார்த்தை முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கியா? இன்னும் ஒரு நாள் 2 நாளில் முடியும் இன்னும் 30 தொகுதி நிக்கணும் தான் உங்க நிலைப்பாடா இருக்கு. இல்லை இல்லை இப்போ சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்களா அவங்க 21 சொல்கிறாங்க நாங்கள் 30 சொல்கிறோம் அதை சொல்கிறேன் பேசும்போது அதான் அவங்களுடைய ஆசையை நீங்க வந்து சார் அவங்க ஆசையை சொல்கிறாங்க 21 என் ஆசையை சொல்கிறேன் 30 அது நாங்கள் உட்காந்து பேசி முடியும் இல்ல இந்த நேர காலம் கம்மி அது ஒன்றும் இல்லை அது ஒன்றும் பிரச்சனை நாமினேஷன் போட்டு வித்ட்ரா வாங்குறவர்களும் நடந்த காலங்கள்லாம் உண்டு நிறைய இன்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை திருப்திகரமா இருக்கா? சுமூகமாக இருந்தது Okay. அடுத்த கட்டமா எப்ப சார் இறுதி செய்யப்படும்? இந்த அது இன்னும் ரெண்டு ஒரு நாளில் முடிஞ்சோம் புதுச்சேரியில முடியுமா, டெல்லி சென்னையில முடியுமா சார்? புதுச்சேரியிலே இல்ல முடியும் அறிவிப்பு நீங்க கொடுப்பீங்களா தலைமை சொல்லுவாங்க தலைமை சொல்லுவாங்க நாங்கள் என்ன இதுதான் வேற சுமூகமா நாங்கள் திருப்திகரமா திருப்தி ஆனாலும் 30ல தான் இருக்கீங்க. ஆமாம் 30 நீங்கள் அதை ஒரு பெருசாக போட்டுருக்காதீங்க அதை போட்டுருக்காதீங்க ஓகே. இல்லை நம்மளோட ஆசை அவங்க 21 ஆசை சொன்னாங்க 30 சொன்னாங்க வேற ஒன்றும் இல்லை நாங்கள் 30 எதுவும் சொல்ல வேணாம் அவர் போயிட்டார் இல்ல மேல இல்ல வெளில போயிட்டு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வராங்க. சொல்லுவா என்ன கேள்வி நான் பதில் சொல்லுவேன் சுமூகமான நல்ல விதமான சந்தோஷமான நிலையில் பேச்சுவார்த்தை நடக்கும் எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை தலைவர் நடக்கும்? ஏன்னா இன்னும் ஒரு 2-3 பேச்சுவார்த்தை நடக்கும் நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, இன்னும் 2-3 பேச்சுவார்த்தை. நாமினேஷன் வாபஸ் வாங்குற வரையும் நடக்கும் சார் நீங்கள் வந்து 21 தொகுதியில் கேட்டதாகவும் அவங்க வந்து 15 பேசுவதாகவும் உங்கள் பொறுப்பாளர் கிரீஷோட இப்போ சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படியா? அப்போ அவர் சொன்னதுக்கு மேலே நான் என்ன சொல்ல போகிறேன்? இல்லை அது உண்மையானு எனக்கு தெரியாது. ஆனால் ஜெகத் ரட்சகன் அதை மறுக்கிறார் எம்பி. இல்லை எனக்கு தெரியாது. இப்போ எண்ணிக்கை என்ன தான் கேட்டிருக்கீங்க? நாங்கள் எதுவுமே சொல்ல அவங்களும் எதுவும் சொல்ல இல்லை பழைய அதே இடத்துல போட்டி போடுவீங்களா இல்லை அது இப்படி சீட்டுகள் அதை மாறி பேசி முடிவு பண்ணுவோம். தேர்தல் வந்து சீக்கிரம் நான் தான் சொன்னேன் வாபஸ் வாங்குற வரையும் இருக்குதுல்ல வாபஸ் ஆகிறதுக்கு இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்க கட்சி தொண்டர்கள் வந்து நிறைய பேர் வேட்பாளர்கள் ரெடியா இருக்காங்க. நீங்க வந்து தனித்து போட்டியிடும் தயாரா இருப்பதாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் வாபஸ் வாங்குற வரையும் டைம் இருக்குது. சரி 30 தொகுதி அப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் தலைவரே. அது நான் பின்னால் முடிவு பண்ணுவோம். பின்னால் முடிவு பண்ணுவோம். உங்களுக்கு 30 தொகுதியில் போட்டியிட விருப்பம் இருக்கு.
தமிழ்நாடு டெல்லி சேர்ந்து பேசுவாங்க. சுமூகமாக நல்ல விதமாக நடக்கும். யார் அறிவிப்பா? நீங்களா தலைமை அங்கன்னு சொல்லி எல்லாருமே அறிவிப்பாங்க. தலைவர் இது வரைக்கும் முக்கியமான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில வந்து முக்கிய பிரச்சனை வந்து யார் தலைமை வகிப்பாங்க என்பதுதான் நடக்குது. அதுதானே பிரதானமா வச்சு பேசிட்டு இருக்கீங்களா இல்ல தொகுதி பங்கிட்டு பேசிட்டு அந்த மாதிரி பேச்சே கிடையாது. நீங்க தான் தலைமை இல்லை, அந்த மாதிரி பேச்சே இல்லை. நீங்க தான் தலைமை இல்லை, அந்த மாதிரி பேச்சே இல்லை. இல்ல தமிழகத்திலே சொன்னாங்க. நான் அந்த மாதிரி பேச்சே இல்லைன்றேன். அப்ப காங்கிரஸ் தான் தலைமை. அந்த மாதிரி பேச்சே இல்லைன்றேன். அப்ப யார் தான் தலைவர்? அதுதான் பேச்சே இல்லைன்றேன். அவர் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லையா? அவர் என்ன கேள்வி கேட்டாலும் நீ யோசனை பண்ணி பாரு, நான் சொன்ன பதில் கரெக்டா இருக்கும். அடுத்த பேச்சுவார்த்தை சீக்கிரம் நடக்கும். தேர்தலில் நீங்க சந்திப்பீங்களா சந்திக்க மாட்டீங்களா சார்? தொடர்ந்து இதே மாதிரி பேச்சுவார்த்தை ஈடுபட்டுட்டே இருக்கு. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பிஜேபில இருந்து எத்தனை தடவை பாண்டிச்சேரிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? இந்த கேள்வி அவங்களை கேட்டீங்களா? அது இன்னைக்கு தான் சொல்றேன். இல்ல, அவர் இன்னும் நான் என்ன சொல்றேன், ரங்கசாமி 16-14 சொன்னாரா? இல்லையே. இல்ல, அவர் அவங்க ஒன்றும் சொல்லல. இதுவரையும் அவர் நம்பர் சொல்லல. அவங்க தான் சொல்றாங்க. இவர் சொல்லல. இவர் சொல்லல. அவர் சொல்லல. கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களான்னு கூட சொல்லலையே. நாங்க தான் கூட்டணியில் இருக்கிறோமே. இல்லாத பேசுறோம். இல்லாத ஏன் பேச போறோம்? ரெண்டு கட்சி தான் பேசுறோம். கூட்டணி உறுதியா இருக்கு. கூட்டணி பலமா இருக்கு. சார் அப்ப என்னன்னா பிரச்சனை சார்? ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க தான் எங்களுக்கு பிரச்சனையே.